வணக்கம். இது மகர ராசி அன்பர்களுக்கான குரு பெயர்ச்சி பலன். குரு 6ஆம் இடத்தில் வருகிறார். மகரத்துக்கு 6ஆம் இடம் மிதுனம், புதன் வீடு. புதன் மகர ராசிக்கு யோகத்தை ஏற்படுத்தி தருகிறார். பொதுவாக 3 கூடியோன் 6ஆம் இடத்தில் மறைந்தால் யோகம். அது குருவாக இருந்தாலும் சரி, எந்த கிரகமாக இருந்தாலும் சரி, பாவ கிரகங்கள் மறைந்தால் யோகம். மகரத்துக்கு குரு பாவி, அவர் ஒரு சுபகிரகம் தான். இருந்தாலும் மகர லக்னம் மகர ராசி அன்பர்களுக்கு குரு ஒரு அசுபத்தை தருகின்றவர். அதனால் ஏற்பட்ட கஷ்டங்கள் ஏற்படுகிறோம். பணத்தை நஷ்டம் செய்வார், குணத்தை நஷ்டம் செய்வார். இவை விலகி நலமேல் வாழ்வதற்கு 3ஆம் அதிபதியாகிய 12ஆம் அதிபதியாகிய குரு பகவான் மகரத்துக்கு 6ஆம் இடத்தில் மறைந்து விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். இதனால் உங்களுக்கு தொழில் முன்னேற்றம் ஏற்படுத்தி கொடுக்கும். அவருடைய பார்வைப்படுகின்ற ஸ்தான பலன் எப்படி என்றால் 10ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் 2ஆம் இடத்தையும் பார்ப்பதால் வருமானம் சேமிப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். நிலையான வருமானம் உறுதியாகும். பதவி, புகழ், கீர்த்தி, செல்வாக்கு உயரும். தொழில் முன்னேற்றம் ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் மாறி அமைத்து கொண்டு அதில் முன்னேற்றம் ஏற்படுத்தி கொடுக்கும். பொதுவாக அடிமை தொழிலிருந்து விலகி சொந்த தொழில் செய்யலாம். ஆக இந்த காலகட்டத்தில் மகர ராசி அன்பர்களுக்கு வாழ்வில் முன்னேற்றத்துக்கு மிகையான காலகட்டங்கள். திருமண முயற்சி தடை இருந்தால் விலகும். குழந்தை பாக்கிய தடைகள் இருந்தால் விலகும். குழந்தை அதிர்ஷ்டகரமாக பிறக்கும். திருமணம் அதிர்ஷ்டகரமாக அமையும். ஆக வெளிநாடு முயற்சியும் பலிதமாகும். ஆக சொந்த தொழில் செய்பவர்களுக்கு இரட்டிப்பு பலன். அரசு தொழில், தனியார் தொழில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு, இடமாற்றம் மிகையான பலன். சம்பள தொழில் உள்ளவர்களுக்கு வருமான உயர்வு, சேமிப்பு உயர்வு. ஒரு பூமி மனை வாங்கி அமைத்தல், ஒரு பொன்பொருள் பூசணம் சேர்த்தல், வீட்டுக்கு மின் அணு சாதனங்கள், உபகரணங்கள், வீட்டுக்கு தேவையான வசதி வாய்ப்புகளை அதிகப்படுத்திக் கொள்ளுதல், கல்வியில் முன்னேற்றம், வேலைவாய்ப்பில் முன்னேற்றம். ஒரு இடம் பெயர்ந்து ஊர் மாற்றமோ நாடு மாற்றமோ சென்றால் மிகையான ராஜயோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். ஏனென்றால் மகரத்துக்கு 3ஆம் இடத்தில் சனியும் 6ஆம் இடத்தில் குரு வந்தால் இடமாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். இதில் 2ஆம் இடத்தில் ராகு கேது என்பது சில தெய்வ வழிபாடை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். வாக்கை சாதுரியமாக பயன்படுத்த வேண்டும், அமைதியாக பயன்படுத்த வேண்டும், பணத்தை சிக்கனமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆக கடன் இருந்தால் கடன் தீரும், நோய் இருந்தால் நோய் தீரும். கடன் வாங்கி வீடு கட்டலாம், கடன் வாங்கி தொழில் செய்யலாம். அதே நேரத்தில் குடும்பத்தில் இருக்கின்ற பலவிதமான சிக்கல்கள், சிரமங்கள் நிவர்த்தி ஆகின்ற காலகட்டங்களாக இந்த மகர ராசி என்பவர்களுக்கு குரு பகவான் 6ஆம் இடத்தில் அமர்ந்து விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். அப்போ கெட்டவன் கெட்டில் கேடலாத ராஜயோகம் என்ற ஒரு ஜோதிட விதி உண்டு, விபரீத ராஜயோகம் என்ற ஜோதிட விதி. ஆனால் இதனால் என்ன செய்யும்? வாழ்க்கையில் அசுபங்கள் குறையும், தடைகள் விலகும், முன்னேற்றங்கள் நடக்கும். கல்வியில் முன்னேற்றம், தொழிலில் முன்னேற்றம், வேலைவாய்ப்பில் முன்னேற்றம், வசதி வாய்ப்பில் முன்னேற்றம், குடும்பத்தில் ஒற்றுமை பிறக்கும். அது நான் சொல்வது மிகவும் நேர்மையான வழியில் நான் சொல்கிறேன். மறைமுகமான வழிகளை தவிர்த்துக் கொள்வது நல்லது. திடீர் தேவையில்லாத பணப்புழக்க ஆசையில் ஏற்பட்டு எதில் மாட்டிக்கொள்ளக்கூடாது. ஏனென்றால் குரு கொடுக்கவும் செய்வார், அதே நேரத்தில் மறைந்து கெடுக்கவும் செய்வார் என்பதை கூறி இது ஒரு முக்கிய பலனாக எடுத்துக்கொண்டு புரிந்து கொள்ளுங்கள்.